வணக்கம், வந்தனம், சுஷ்மாந்தரம், அஸ்ஸலாம் வலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு, வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது மேட்ரிக்ஸ் மார்க்கெட்டிங். மேட்ரிக்ஸ் மார்க்கெட்டிங் இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். எல்லாமே எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பார்க்குறீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்க்குறீங்க, ஒரு வித்தியாசமான மேட்ரிக்ஸ் மார்க்கெட்டிங். இது எம்எல்எம்மோட கொஞ்சம் மாறுபட்ட கான்செப்ட். ஆனால் கிட்டத்தட்ட எம்எல்எம் மாதிரி. இப்போ ஒரு பொருளை பொறுத்தவங்க 500 ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட வாங்க. உங்கள்கிட்ட 2500 ரூபா மதிப்புள்ள பொருட்களை விற்க முடியும்னா இது சாத்தியம். இது எப்படி சாத்தியம்? இதில் தான் மேட்ரிக்ஸ் மார்க்கெட்டிங்கோட தந்திரம் இருக்கு. ஒருத்தவங்க உங்க பொருளை 500 ரூபா கொடுத்து என்ட்ரி ஆகிறப்ப அவங்களுக்கு 5 விதமான டோக்கன் கொடுக்குறீங்க. ஒரு டோக்கனோட விலை 500 ரூபா. அந்த டோக்கனோட அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பர் கொடுக்குறீங்க. உங்களோட கான்செப்ட் முடிஞ்சு 500 கிஃப்ட் ஆம்பர் கொடுத்துறீங்க. ஆனால் அந்த மேட்ரிக்ஸ் மார்க்கெட்டிங்ல என்ட்ராங்க அவங்க அந்த 5 கிஃப்ட் அதாவது 5 கிஃப்ட் ஆம்பர் கூட போகும். 500 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்கி உள்ள 5 கிஃப்ட் ஆம்பர் கொடுத்தா 5 பேருக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களோட கண்டினியூட்டி முடிஞ்சு போச்சு. அந்த 100 ரூபாய்க்கு அவங்க டோக்கனை விற்கிறப்ப 100 ரூபாய்க்கு அந்த 500 ரூபாய்க்கு 5 டோக்கன் கொடுத்துருக்கணும். 5 டோக்கனையும் அவங்க 500 ரூபா 5 பேர்கிட்ட விற்றா நம்மகிட்ட கிடைக்க போகிறது அவங்க 500 ரூபா இல்லாமல் 2500 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. அந்த 2500 ரூபாய்க்கு அவங்க ஒரு ஆள் 2500 ரூபா 5 பேரை சேர்த்து விட்டு நம்மகிட்ட 2500 ரூபா விற்றா அந்த 2500 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் நம்ம 2500 ரூபா பொருளை நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? உதாரணத்துக்கு எல்லா பொருட்களும் இப்போ ஒரு ஒரு ப்ரொவிஷன் ப்ராடக்டாக இருந்தால் கம்மி மார்ஜின் தான் இருக்கும். இதே கிஃப்ட்டு அதே லாங் ஒரு டைம் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருந்தால் கிராக்கரிஸ் அதேமாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக 100% மார்ஜின் உள்ள ப்ராடக்ட் தான் இருக்குது. அதை நம்ம 2500 ரூபாய்க்கு விற்கிறவங்களுக்கு நிறைய மார்ஜின் கிடைக்கும். இந்த கான்செப்ட்ல சிம்பிள். 500 ரூபாய்க்கு 5 டோக்கன் விற்கிறோம். அந்த 5 டோக்கனுக்கு 5 பேரை சேர்த்து விடுறப்ப அவங்க 2500 ரூபா நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க செலவு கொடுத்தது 500 ரூபா. 500 ரூபாய்க்கு நம்ம 2500 ரூபா மதிப்புள்ள பொருட்கள் கொடுக்குறாங்க. சிம்பிள். இப்போ இந்த கான்செப்ட் உள்ள ப்ளஸ் மைனஸை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு உங்கள்கிட்ட விற்க முடியாத பொருட்களை விற்கலாம். ஏன்னா இப்போ வாங்கிட்டு இருக்கவருடைய பையர்ஸ் எபிலிட்டி அவங்களோட ஃபினான்சியல் பொசிஷன் இப்போ ஸ்டஃப் லோவாக இருக்கிறதுனால எக்கனாமி டவுனாக இருக்கிறதுனால இதேமாதிரி கான்செப்டை மக்கள் அதுவும் பாமர மக்கள் அடித்தட்ட மக்கள் விற்கணும். இது ஒரு நியாயமான ப்ராடக்டை விற்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தி ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த மேட்ரிக்ஸ் மார்க்கெட்டிங் கான்செப்டை என்னுடைய கனவை ஏற்கனவே நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். கனவை அவர்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். வணக்கம், வந்தனம், சுஷ்மாந்தனம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும்